வெல்கம் டு தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி. நம்ம சேனலில் தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்புகள் பற்றின தகவல் வந்து கணிசாக பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் அறநிலையத்துறையிலேருந்து வந்திருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு அறிவிப்பை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா டிக்கெட் வழங்குபவர் இது மாதிரி பல்வேறு வகையான போஸ்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாலே வந்து போதுமானது அப்படிங்கிறத வந்து குவாலிஃபிகேஷனை வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து எல்லாமே வந்து பியூர்லி பெர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே சேலரி உங்களுக்கு 18,500 ப்ளஸ் டிஏடிஏ எல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட 22,000 பக்கமாக ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு வந்து கிடைக்கும். அதிகபட்சம் 58,600 வரைக்கும் வந்து சேலரி வந்து டிக்கெட் வழங்குபவர் இது மாதிரியான கேட்டகரிக்கான போஸ்டிங்கே வந்து கொடுத்துருக்காங்க. எல்லாத்துக்குமே வந்துட்டு இன்டர்வியூ மட்டும்தான். இதில் வந்து எக்ஸாம்ஸ் எதுவும் வந்து கிடையாது. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குவாலிஃபிகேஷன் நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருந்தால் போதும், அல்லது 12th அல்லது டிப்ளமோ டிகிரி எது படிச்சிருந்தாலும் நீங்கள் வந்து மினிமம் குவாலிஃபிகேஷன் 10th தான். ஸோ அதனால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். லாஸ்ட் டேட் 3/1/2025 வரைக்கும் வந்து டைம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து ஸ்பீடு போஸ்ட் அல்லது ரிஜிஸ்டர்டு போஸ்ட் மூலமாக அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணுறதுக்கு ஃபீஸ் எல்லாம் எதுவும் வந்து கிடையாது. 38 மாவட்டத்தில் நீங்கள் எந்த மாவட்டத்தில் இருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன போஸ்டிங் கொடுத்துருக்காங்க, யார் யார் எலிஜிபிள் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக அவங்க கொடுத்துருக்கூடிய அப்ளிகேஷன் ஃபார்ம். இதில் ரைட் சைடில் உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து ஒட்டிங்க. இந்த இடத்துல உங்களோட பேர், அதாவது முழு பேர் எழுதிங்க, தந்தை எழுது கணவர் பெயர், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுடைய அட்ரஸ். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நீங்கள் அட்டாச் பண்ணணும். அதே மாதிரி 12 டிஜிட் ஆதார் கார்டு நம்பர். ஸோ ஆதார் கார்டை வந்து நீங்கள் வந்து எழுதணும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஜெண்டர் என்ன, அதே மாதிரி திருமணம் ஆனவராக இல்லையா, உங்களுடைய கம்யூனிட்டி என்ன, டேட் ஆஃப் பர்த், இது எல்லாமே வந்து கேட்டிருக்காங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஸோ எல்லாமே கேட்டிருக்காங்க. இதெல்லாமே ஃபில் பண்ணிவிட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மொபைல் நம்பர், இமெயில் ஐடி எல்லாமே வந்து ஃபில் பண்ணிவிட்டு இதை வந்து பார்த்திங்கன்னா இவங்க கொடுத்துருக்கக்கூடிய அட்ரஸுக்கு வந்து நீங்கள் வந்து சென்ட் பண்ணணும். இதில் என்னென்ன போஸ்டிங் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இளநிலை உதவியாளர் அப்படிங்கிற கேட்டகரி. அதாவது இந்த இளநிலை உதவியாளரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து 10th பாஸ் பண்ணியிருந்தாலே வந்து போதும். இதுக்கு வந்து 18,500 58,600 வரைக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி சீட்டு விற்பனை எழுத்தர், அதாவது சீட்டு விற்பனையாளர், டிக்கெட் விற்பனையாளர் தான். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 18,500 58,600 வரைக்கும் வந்து சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 10th பாஸ் பண்ணியிருந்தால் போதும். தென் இதில் வந்து பார்த்திங்கன்னா இளநிலை உதவியாளர் பொறுத்த வரைக்கும் 2 போஸ்டிங், சீட்டு விற்பனையாளருக்கு 1 போஸ்டிங், பதிவரை எழுத்தருக்கு 1 போஸ்டிங். ஸோ சேம் ஆஸ் இதுக்கும் பார்த்திங்கன்னா சேலரி வந்து 10th பாஸ் பண்ணியிருந்தால் போதும். கிட்டத்தட்ட 16,000 வரைக்கும் வந்து ஸ்டார்டிங் சொல்லியிருக்காங்க. 50,000 வரைக்கும் வந்து அதிகபட்சம் கொடுத்துருக்காங்க. அடுத்து துப்புரவு பணியாளர். இதுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதாவது கிளீனர் ஒர்க் தான். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 10,000 31,500 வரைக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. எல்லாமே பியூர்லி பெர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப். போட்டி வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்து இந்த வாய்ப்பை வந்து பயன்படுத்திக்கங்க. 45 வயதுக்குள்ளே இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மத்தை சார்ந்தவராக இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம். ஸோ இதெல்லாமே வந்து நீங்கள் வந்து படித்து பார்த்துக்கங்க. தென் அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா நீங்கள் அதனோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே வந்து ஜெராக்ஸ் காப்பீஸ் எல்லாம் அட்டாச் பண்ணி நீங்கள் அனுப்பணும். 3/1/2025 அனுப்பணும். ஒவ்வொரு ஜெராக்ஸ் காப்பீஸ்லேயும் வந்து அதாவது செல்ஃப் அட்டஸ்டேட் சுய சான்றப்பம் அப்படின்னு எழுதி நீங்கள் சைன் பண்ணணும். சைன் பண்ணி அந்த ஜெராக்ஸ் காப்பீஸ் எல்லாம் அட்டாச் பண்ணி அனுப்பணும் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க. தென் இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதாவது இந்த ஜெராக்ஸ் காப்பீஸ் மட்டும்தான் அனுப்பணும், ஒரிஜினல்ஸ் அனுப்பக்கூடாது அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இதுக்கான வந்து விண்ணப்ப படிவம் வந்து நீங்கள் நேரில் போனீங்கன்னா 100 ரூபா வாங்கி கட்டி தான் நீங்கள் வந்து வாங்கணும். தென் நான் வந்து அப்ளிகேஷன் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன், நீங்கள் இதிலே வந்து வாங்கிக்கோங்க. தென் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்ட் அவுட் போட்டுக்கலாம். உதவி ஆணையர் செயல் அலுவலர் அருள்மிகு பட்டீஸ்வர சுவாமி திருக்கோயில், பேரூர் வட்டம், கோயம்புத்தூர் மாவட்டம் 641010 அப்படிங்கிற இந்த அட்ரஸுக்கு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சென்ட் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்க வந்து சென்ட் பண்ணக்கூடிய அட்ரஸ், சரிங்களா? ஸோ இந்த அட்ரஸுக்கு வந்து நீங்கள் வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதனோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் போய்ட்டு அப்ளிகேஷன் ஃபார்ம் இதை வந்து டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு தென் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இதெல்லாமே ஃபில் பண்ணிவிட்டு இதை வந்து இவங்க கொடுத்துருக்கூடிய அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் வந்து சென்ட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்து சமய அறநிலையத்துறையின் கீழே கட்டுப்பாட்டில் இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா இது எல்லாமே பியூர்லி பெர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான். இது மாதிரியான அப்டேட் நியூஸ்க்கு தொடர்ந்து விசிட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.